இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் வியாதியோடே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகரிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் குடும்பத்தில் அநேகருக்கு வியாதியோடு இருக்கிறேன், நான் வியாதியோடு இருக்கிறேன், என் பிள்ளை வியாதியோடு இருக்கிறது, என் குடும்பமே வியாதியின் பிடிக்குள் அகப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாய்த்தான் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதியை சுகம் அளிக்கிற தேவன், அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிற தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வியாதியை மாற்றுவேன், நான் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறை இருப்புகளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசமுள்ள ஜெபம். நாம் இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா, கடமைக்குத்தான் ஜெபிக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு விசுவாசம் இல்லாமல் அவங்க ஜெபிக்க சொல்லிட்டாங்களே, அதனால் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் வரக்கூடாது. வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுகிறேன், தேவன் அந்த காரியத்தில் கரம் வைக்கும்படியாய், தேவன் அதில் அனுகூலம் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமேயானால் அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்படும், அவர்களுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அடிமைப்படுத்த ஆரம்பித்தான். அவர்களை ரொம்பவே அடிமைக்குள்ளாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை பல மடங்கு கொடுத்து செய்ய வைத்தான். இந்த ஜனங்களால் அதை செய்ய முடியவில்லை. தேவ சமூகத்தில் போய் கூக்குரலிட்டார்கள், விசுவாசமாய் ஜெபித்தார்கள். எப்படியாவது எங்கள் தேவன் இந்த இடத்துல வருவார், எங்களை விடுதலை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்கு நாடி கடந்து வந்தது. அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினதுனால தேவன் ஒரு மோசேயை உண்டு பண்ணினார். அந்த மோசே அந்த ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் சும்மா ஜெபிக்கிறீங்க என்று யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பங்களில் அநேகர் வியாதியோடு இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் பிரச்சனையாகவே போய்கொண்டிருக்கிறது, ஒரு தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தொழிலில் ஒரு தடை, செய்யக்கூடிய வேலையில் ஒரு தடை, அலுவலகத்தில் ஒரு தடை, நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை, உடன்பிறப்புகள் மத்தியில் பிரச்சனை, இப்படி பல காரியங்கள் குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெற வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். வியாதியோடு இருக்கிறாங்களா, பிரச்சனையோடு இருக்கிறாங்களா, பலவீனத்தோடு இருக்கிறாங்களா, இந்த வியாதி மாறாது, மருத்துவர்களால் எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்டு இந்த நாள் குறிக்கப்பட்டு இந்த வியாதி இவர்களை உயிரையே மாய்த்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவில் யாராகிலும் உங்களிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்வார்களாகில் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். அந்த விசுவாசம் அந்த நோய்பட்டவர்களை குணப்படுத்தும். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஜெபித்தீர்கள், என் பிள்ளை சொஸ்தமடைந்தான், என் மகள் சொஸ்தமடைந்தாள், என் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது என்று அவர்கள் சாட்சியாய் நிற்பார்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எவ்விருவை பார்த்தாண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, எவ்விருவே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், நீ பயப்படாத
விடாதே எவ்விருவே, என் கரத்தில் நீ கொடுத்து விட்டாய் அல்லவா, இனி நானே பொறுப்பெடுத்து அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் எவ்விருவை பார்த்து சொன்னபோது, எவ்விருவு ஆண்டவரே நீரே போதும்னு சொல்லி ஆண்டவர் எவ்விருவோடு கூட அந்த வீட்டுக்குள்ளாடி போகும்போது எவ்விருவின் மகள் மரித்து போய் கிடந்தாள். அந்த மரித்து போன மகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தி எழுப்பி உயிர் கொடுத்தது போல இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் அநேகர் மரித்து கிடக்கிறது போல இருக்கலாம், வியாதியோடு கிடக்கிறது போல இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார். எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த வியாதிகள் இருக்கிறதோ, எந்தெந்த பாரங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த கவலைகள் இருக்கிறதோ, எந்தெந்த கஷ்டங்கள் இருக்கிறதோ அதன் மேல் அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், என் குடும்பத்தில் தேவன் வரும்போது என் பிரச்சனைகள் மாற்றப்படுமேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்கிறீர்களோ அத்தனை குடும்பங்களையும் தேவன் அற்புதத்தால் நிரப்பப் போகிறார். அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை செய்ய போகிறார். வாஞ்சியோடு ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களை நீர் எழுப்புங்க. ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய அந்த வாஞ்சையை கொடுங்க. ஆண்டவரே எங்கள் வியாதிகள் மாற்றப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போதே எங்கள் சரீரங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த நுக கட்டுகள் முறிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு அநேக கட்டுகள் எங்களை கட்டி பிணைத்து வைத்திருக்கிறது. ஆண்டவரே அந்த கட்டின் சங்கிலிகள் உடைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பிரயோஜனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுத்து அவர்களை சாட்சியாய் நிற்க தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.